அடுத்ததா 1995ல வெளிவந்த முத்து படம். இந்த படம் 1995ல வெளிவந்தது தமிழ்நாட்டுல. ஆனா ஜப்பான்லயுமே இந்த படம் மிகப்பெரிய அளவுல போச்சு. ஏன்னா சூப்பர் ஸ்டார பொறுத்தவரைக்கும் உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்காங்க. அதனுடைய ஒரு முதல் அடித்தளம் அப்படின்னா முத்து படம் நம்ம சொல்லலாம். ஸோ 1998ல ஜப்பான்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்லயே அங்க ரிலீஸ் பண்ணும்போது கூட அங்க இருந்த மக்கள் இது ரொம்பவே பார்த்து ரசிச்சதா ஒரு இன்டர்வியூல மீனாவே சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட நடிப்பா இருக்கட்டும், மீனாவோட நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல வந்து இருக்கும். இப்பவும் அந்த படத்தை போட்டா பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட பீக் மூமெண்ட்ஸ் வந்து முத்து படத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துலயும் ஒரு வேலைக்காரனாவே இருந்துட்டு இருப்பாரு ரொம்ப சாதாரணமா. அதுக்கப்புறமா அவர் தான் இது எல்லாத்துக்குமே சொத்துக்கு வந்து அதிபதி, அவர் தான் வந்து ஜமீன்தார் அப்படின்லாம் தெரியும் போது அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பெருசா காட்டாம அப்பவும் அவர் சாதாரணமாவே இருப்பாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பேர் பெற்ற ஒரு படம் அப்படின்னே கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாடல்கள் ஒவ்வொரு பாடலுமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ எப்பவுமே சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு படத்திலையுமே இன்ட்ரோ சாங் அப்படின்னாலே அது வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரோட சாங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படிங்கிற அந்த பாட்டுல வர ஒவ்வொரு வரிகளுமே தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வந்து உருவாக்குன மாதிரி இருக்கும் வரிகள். ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அந்த பாட்டை சொல்லலாம். ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே பாடல்கள் ஹிட் ஆயிருந்தது. அதோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். ஸோ அவரோட மியூசிக் அப்படின்னா அது சொல்லவே வேணாம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து பாடக்கூடிய லெவல்ல இருக்கும், எல்லாருமே பயங்கரமா வைப் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கும். இப்பவும் வந்து ரீல்ஸ்ல எல்லாம் தில்லானா தில்லானா பாட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட என்னப்பா பீக் மூவ்மெண்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ். ஸோ அந்த மீனா வந்து நாடகக்காரியா இருப்பாங்க. அப்போ வந்து எஜமான் நாடகம் பார்க்க போவாரு. முத்து வந்து சூப்பர் ஸ்டார் வந்து தரையில உட்காந்து அந்த நாடகத்தை பார்த்து ரசிப்பாரு. ஸோ மீனா வந்து முத்து கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அங்க உட்காந்துட்டு நீங்க பேசலாம், ஸ்டேஜ்ல வந்து நின்று பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவரும் முத்து போயிட்டு ஸ்டேஜ்ல நின்று பயங்கரமா மாசான ஒரு டைலாக் பேசுவாரு. அதாவது இந்த இருமல், விக்கல், தும்மல், தூக்கம், பசி இதெல்லாம் வந்து எதுவும் கேட்டு வராது, தானா வரும். ஸோ கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இந்த மாதிரி வசனம் எல்லாம் பேசி ஒரு கைத்தட்டல் வாங்குவாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த தும்பல், இரும்பல், விக்கல், கொட்டாயி தானா வரும். இது வசனம்.